வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில் பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி 5 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் கர்த்தார் சிங் சரபாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். கர்த்தார் சிங் சரபாவின் வாழ்க்கை நம் அனைவரையும் தாய்நாட்டிற்கு பக்தியுடன் சேவை செய்ய தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்று அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் பங்கேற்று பேசுகையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு சீசனை ஒட்டி சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படும் என்று திருவாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பக்தர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் கோயிலில் மேல் சாந்தியாக திரு ஈடி பிரசாத் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் முகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.